இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜாப் பர்சனாக இருந்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரேடிங் உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் ஏன் ஸ்விங் ட்ரேடிங் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக சாட்டர்டே சண்டே வீட்டில் உட்காந்து சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் என்ட்ரி தானாக ஹிட் ஆகும் அண்டு உங்கள் டார்கெட்டும் ஹிட் ஆகும். அவ்வளோதான், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ட்ரியாகவும் அதுவே எடுத்துக்கும், எக்ஸிட்டும் அதுவே எடுத்துக்கும். ஸோ இதனால தான் நான் ஸ்விங் ட்ரேடிங் சொல்கிறேன். சார்ட்ஸை பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. தட்ஸ் வை ஐ ரெக்கமெண்ட் ஸ்விங் ட்ரேடிங். இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, நான் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர் திங்க், ஸ்விங் ட்ரேடிங் தான் என்னோட தேர்டு பேசிவ் இன்கமாக இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கில் கேபிட்டல் வேணால் அதிகமாக தேவைப்படும், பட் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பெஸ்ட் இன்கம் வேறு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? ஸ்விங் ட்ரேடிங்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை சில வாரத்துலேருந்து ஒரு மாதம்குள்ள வாங்கி விற்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங். அவ்வளோதான். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னங்கிறதுல உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சார்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்க விஷயத்தை தான் உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறேன். நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது பிரேக் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹை ஏன் ஆச்சுன்னா, இது ரீசெண்டாக நடந்த அந்த போர்னால வந்தது. ஸோ இது நம்ம லீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த முடிஞ்சு திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரெசிஸ்டண்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. நம்மளுக்கு இப்போ தெரியும் இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அண்டு இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த மாதிரிங்க அதே மாதிரி இந்த ஸ்டாக்கு திருப்பி ஒரு ரெசிஸ்டண்ட் 440 ஃபார்ம் ஆகி திருப்பி அதே சப்போர்ட் லைனுக்கு வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கு ஒரு ஆல் டைம் ஹையை பிச் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் லைனுக்கு வந்திருக்கணும். சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அடுத்தது நம்ம திருப்பி அந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வரப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்பி அந்த சப்போர்ட் லைனுக்கு வந்திருக்கா. இப்போ திருப்பி அந்த ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வரப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டு இப்போ அங்கே ரெசிஸ்டண்ட் இடத்துக்கு வரணும். ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரெசிஸ்டண்ட்டை ப்ரோக் பண்ணிருச்சு. ஸோ நம்ம நினச்ச அளவுக்கு வந்துருச்சு. ஸோ திருப்பி நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். எது வரையும்னா நம்ம டார்கெட் இந்த இடத்துக்கு வரப்போகுது. நம்ம டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போகுது. ஒன்ஸ் இந்த லைனை ப்ரோக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம டார்கெட்டு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. டைரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் பண்ணோன்னே ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க நம்ம என்ட்ரி இப்போ வந்தாச்சு. ஸோ ஆர்டர் க்ளோஸ்டு. ஸோ இதுதான் கைஸ். போன வீடியோவில் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்ன வரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் ஒரு சேனலில் இன்னும் மேசிவாக க்ரோ பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அண்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ட்ரேடிங் கோர்ஸ் வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ட்ரேடிங் இஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்கி, ஸோ பார்த்து பண்ணுங்கள். அண்ட் எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ரிஸ்க்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். பிஃபோர் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் லைவாக உங்களோட அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாக்டாக இப்போ பண்ண போகிற ட்ரேடை நீங்கள் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி அதில் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகேன்னா மட்டும் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. இதான் நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நான் இதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை நீங்கள் ரியலாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் யூ கம் இன் டு ட்ரேடிங் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.